ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இவ இப்படி இருக்கான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி தலைக்கு வந்துட்டு நான் மருதாணி எல்லாம் போட்டு ஹேர் பேக் போட போகிறேன். நான் என்ன ஹேர் பேக் போட போகிறேங்கிறத இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு சிக்கன் பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். இன்றைக்கி 2 ரெசிபி சூப்பரானதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் நேம் கிச்சன் ஃபுட். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்க நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் பொண்ணும் தான் மருதாணி பறிக்கிறோம். இப்போ வந்துட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தை பிடிச்சிட்ருக்கேன். என் பொண்ணு தான் பறித்து போடுறா. என் பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்கன்னா, மருதாணி செடியும் வந்துட்டு மாதுளஞ்செடியும் ஒன்றா இருக்குது. அவள் என்ன பண்ணுறா, மாதுளை இலையெல்லாம் பிச்சு போட்டுட்டா. ஸோ இது மருதாணி இல்லை பாப்பா, மாதுளை அப்படின்னு மாதுளஞ்செடியை பிச்சு போட்டுட்ட அப்படின்னு சொன்னானோட அப்புறமா பார்த்தா நல்லா ஆமாம் அப்படின்னு சொன்னான். அதாவது வந்துட்டு மருதாணி செடியோட வேரும் மாதுளஞ்செடியோட வேரும் ஒன்றா இருக்கிறதுனால ரெண்டும் ஒன்றா வந்துட்டு படர்ந்து வருது. நம்ம பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அதுவும் வந்துட்டு மருதாணி செடி மாதிரியே தான் தெரியும். ஸோ அதை வந்து நல்லா உத்து பார்த்தா தான் அது மாதுளஞ்செடி அப்படிங்கிறதே தெரியும். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அதனால் அவள் தெரியாமல் அதையும் சேர்த்து பிச்சு போட்டுட்டா. இன்றைக்கி அதையும் அரைச்சி ஹேர் பேக்கில் போட போகிறேன். மாதுளஞ்செடியும் ரொம்ப நல்லது தான். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்புறமா நான் சொன்னதுக்கப்புறம் அந்த செடியை விட்டுட்டு மருதாணி செடியாக மருதாணி இலையாக பார்த்து பிச்சாச்சு. இது கூட நாங்கள் என்ன அடுத்து சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்த செம்பருத்தி, அதுவும் எங்கள் தோட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அதோட இலை, அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை இலை, இது ரெண்டையும் வந்துட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி நான் ஹேர் பேக் போடுவேன். இது வந்துட்டு நான் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நான் ட்ரெச்சி ஊருக்கு லீவுக்கு வந்தேன்னா கண்டிப்பாக தலை குளிச்சேன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணுவேன். இது ரொம்ப நல்லது. அது தலை ஹீட்டுக்கு நல்லது. அதாவது வந்துட்டு அதை குளிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா கண்ணெல்லாம் அப்படி ஒரு எரியுங்க. அந்த ஹீட்டு இறங்கி அப்படி ஒரு எரிச்சலாக இருக்கும் கொஞ்சம் நேரம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஹீட் அதிகமாக அது குளிர்ச்சியை கொடுக்குது. நாங்கள் வந்துட்டு இந்த மருதாணி கையில், அதாவது மருதாணி தலைக்கு நான் அப்ளை பண்ணும்போது கூட பறித்து அதை நான் அரைச்சி கைக்கும் அப்ளை பண்ணிக்குவோம். ஸோ இன்றைக்கி நான் ஹேர் பேக், இங்கே பாருங்கள் குட்டி எவ்வளவு கருவேப்பிலை செடி இருக்குதுன்னு பாருங்கள். நான் அந்த செம்பருத்தி பறிச்சாச்சு, கருவேப்பிலை செடியும் பறிச்சாச்சு. போட்டு இன்றைக்கி நான் அம்மியில் தான் போய் அரைக்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு மிக்சியில் போட்டோன்னா வந்துட்டு அந்த ஸ்மெல் எதுவும் வராது, கழுவிட்டோன்னா வராது. பட் நான் வந்துட்டு அம்மியில் அரைச்சி தான் இன்றைக்கி வந்துட்டு நான் தலையில் ஹேர் பேக் போட போகிறேன். இங்கே பாருங்கள், எங்களோட வாழை மரத்தில் 3 கொலை விட்டுருக்குது. அதாவது வந்துட்டு வாழைத்தார் விட்டுருக்குது. அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாழைத்தார், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று இதெல்லாம் பிடுங்குற ஸ்டேஜ் வந்துருச்சு, நல்லா முத்திருச்சு. இன்னொன்று வந்து பிஞ்சு வாழைத்தாராக இருக்குது. அது எங்களுக்கு கரெக்டாக பொங்கலுக்கு வந்துடும். இப்போ 2 வாழைத்தார் மட்டும் நாங்கள் அறுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு வாழை இலை எல்லாருக்கும் இங்கே வந்தால் நான் பெரும்பாலும் நாங்கள் வந்து சாப்பிட்றதும் வாழை இலையில தான் சாப்பிட்றது. அந்த வாழைத்தூருக்கு கீழே அடியில் பாருங்கள் குட்டி வாழை கிழங்குகள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு இதுதான் எங்களோட தோட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் இந்த செடி வச்சுருக்கோம். அதாவது வந்துட்டு தூதுவளை செடி. அது நல்லா அந்த மலைக்கு படர்ந்து இலை ஃபுல்லாக பச்சை பசேர்னு நல்லா இதாக இருக்குது. இது நான் ஊருக்கு போகும்போது இது கொஞ்சம் நான் பறித்து எடுத்துக்கிட்டு போவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா செடி 2 வச்சுருக்காங்க, பச்சை மிளகா செடி. அதுவும் நல்லா காய்ச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அம்மியில் வச்சு நான் மருதாணி அரைச்சி எடுத்து முடிச்சிட்டேன். நல்லா அதை வலித்து வச்சுக்கிட்டு அந்த அம்மியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள், அம்மியெல்லாம் நல்லா கழுவிடணும். ஏன்னா அதில் மசாலாவும் அரைச்சிக்குவோம். அதனால் வந்துட்டு அதை நல்லா கழுவிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸில் எல்லாம் இந்த மருதாணி பட்டுச்சுன்னா கரையாயிரும். அதுக்காக வந்துட்டு ஒரு பழைய துண்டு எடுத்து நல்லா கழுத்தை சுற்றி நான் போட்டுக்கிட்டு இந்த மருதாணி இலையை நான் அப்ளை பண்ண போகிறேன். இது சூப்பராக நல்லா மருதாணி இலை நல்லா பிடிக்கும். ஹேருக்கு ரொம்ப ஹெல்த்தியானது வந்துட்டு செம்பருத்தி, மருதாணி, அதுக்கப்புறம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப நல்லது ஹேருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இதை நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் வந்துட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன். வாஷ் பண்ணும்போது ஷாம்பு எதுவுமே நான் வாஷ் பண்ண மாட்டேன். இதை அப்ளை பண்ணும்போது நம்ம தலையெல்லாம் நாள் வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் தேய்க்காமல் தான் இதை அப்ளை பண்ணி குளிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் பட்டர் சிக்கன் செய்ய போகிறாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு பட்டர் ஊற்றி உருக்கி வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு முழு கோழி வாங்கிட்டு வந்து தோலை உரிச்சிட்டு வெட்டி வச்சுருக்குறோம். அந்த தோலை போட்டு அது ஒரு மசாலா, கோழி
தோல் அந்த கொழுப்பெல்லாம் போட்டு செய்வாங்க. அது எங்கள் வீட்டில் ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் அது செஞ்சுருக்காங்க. இது அந்த மசாலாவுக்கு வந்துட்டு அந்த சிக்கனுக்கு மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சி மசாலாவை எடுத்து ஊற்றுவாங்க. வேறு எந்த மசாலா பொடியும் அவங்க சேர்க்க போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டர் போட்டு நல்லா உருகுனதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது செய்கிறது எங்கள் அக்கா தான் செய்கிறாங்க, அதாவது என் கொழுந்தனார் ஒய்ஃப் அவங்க தான் செய்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தக்காளிலாம் சேர்க்கக்கூடாது. ஸோ அப்புறம் உடனே வந்து சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து அது மேலே போட்டுக்கிறாங்க. போட்டு நல்லா இது பண்ணி இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சு அதை வந்து அந்த மசாலா கூட சேர்த்து அரைச்சி ஊற்றுவாங்க. இப்போ சிக்கன் போட்டதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறாங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு அதை வதக்குறாங்க. அது வதங்கிக்கிட்டு இருக்க ஸ்டேஜில் நம்ம மசாலாவை அரைச்சி ஊற்றணும். ஏன்னா இது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருந்தோன்னா புதினா கொத்தமல்லி போட்டு அரைக்கிறதுனால அந்த மசாலா கருப்பாக மாறிடும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அதை சிக்கனை போட்டு வதங்குற நேரத்தில் நம்ம அரைச்சி உடனே ஊற்றிடணும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வந்து உட்காந்து சோபாவில் டிவி பார்த்துட்ருக்காங்க. என் பொண்ணு வந்து வாங்க பல்லாங்குழி விளாட்லான்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்க நாடகம் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் போய் பல்லாங்குழி விளாட போகிறாங்க. எங்கள் டாமியை பாருங்கள் எப்படி படுத்துருக்கு பாருங்கள், வாசப்படியில் தலையை வச்சுக்கிட்டு படுத்துருக்கு. நான் டாமின்னு கூப்பிட்டனோட எந்திரிச்சு பார்த்துட்டு திருப்பி அதே இடத்துல தலையை வச்சு படுத்துட்ருக்கு. நான் தான் திட்டிகிட்டு இருந்தேன், வாசப்படியில் வந்து தலை வச்சு படுத்துட்ருக்கியா நீ அப்படின்னு சொல்லி திட்டினனோட அது கோவம் வந்து உடனே வந்துட்டு வாசப்படியிலேருந்து தலையை எடுத்துட்டு அது எப்படி படுத்துருக்கு பாருங்கள், அதோட கால் மேலே வச்சு படுத்துருக்குது. நல்ல அறிவுள்ள நாய், எது சொன்னாலும் வந்துட்டு நல்லா கேட்கும், சொல்கிறத கேட்கும். அதுக்கு திட்டுறது கொஞ்சுறது எல்லாமே அதுக்கு தெரியும். அதனால் அது நல்ல எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பாக பாசமாக நடந்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க அரைச்சி வச்ச சிக்கன் வதங்கிருச்சு. அரைச்சி வச்ச மசாலா வந்து அது கூட சேர்த்து ஊற்றிட்டாங்க. இந்த மசாலாவை ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திப்பியாக இருக்கிற மாதிரி தான் இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், அரைச்சி ஊற்றிட்டு அதெல்லாம் நல்லா வலித்து ஊற்றிட்டு நம்ம தண்ணிலாம் விடக்கூடாது. ஏன்னா அந்த மசாலா அரைச்ச தண்ணி, ரெண்டாவது அந்த சிக்கன்லேருந்து வேகும்போது விடுற தண்ணியே போதுமானது. ஏன்னா இது வந்து நல்ல கிரேவி மாதிரி வராது, ரொம்ப வறுவல் மாதிரி மசாலா மாதிரி செய்கிறதுனால தண்ணி எதுவுமே விட வேண்டாம். அந்த மசாலா அரைச்சி மிக்சியை ஊற்றின தண்ணி போதும், அந்த சிக்கன்லேருந்து விடுற தண்ணி போதும். அதுக்கப்புறம் வெறும் அதாவது வந்து கரம் மசாலா அது 1 டீஸ்பூன் சேர்க்குறாங்க, ஜீரகத்தூள் 1 டீஸ்பூனு, சோம்புத்தூள் 1 டீஸ்பூனு. சோம்புத்தூள் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஜீரகத்தூளும் இதுவும் போட்டால் போதும். லாஸ்ட்டில் இறக்க போகிற நேரத்தில் அவங்க பெப்பரை நல்லா முணுக்கிட்டு போடுவாங்க, அதுதான். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுட்டாங்க பசங்க. சரி என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஃப்ரூட்ஸ் இருந்தது. சரி ஃப்ரூட்ஸ்லேயும் வந்துட்டு திராட்சை ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டேஜில் இருந்தனோட சரி அதை கழுவி கொண்டு போய் கொடுப்போன்ட்டு அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லா பசங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு இடையில பெரும்பாலும் எங்கள் வீட்டில் இந்த பசங்க வந்துட்டு ஃப்ரூட்ஸ்னால் சாப்பிட மாட்டாங்க. ஏதாவது ஒரு சம்டைம்ஸ் வந்து கொடுத்தோன்னா எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா அந்த தண்ணியிலே கொதித்து சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வந்துருச்சு. அதை நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே வந்து இருந்தோன்னா அதுவாக சுண்டி தண்ணியெல்லாம் சுண்டி நல்ல கிரேவியாக வந்துடும். இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்க போகிற ஸ்டேஜ் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு திருப்பியும் பட்டர் போடுறாங்க. இது பட்டர்லேயே வந்துட்டு வேகும்போது அந்த பட்டர் ஸ்மெல்லு வந்துட்டு அதில் நல்லா ஏறி சிக்கன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பத்தாவும் பேத்தியும் பல்லாங்குழி விளாட்றாங்க. ஹாய் சொல்லிட்டு 2 வார்த்தை பேசுங்க என்னோட சப்ஸ்கிரைபருக்கு. எப்படி பிள்ளை பாருங்கள், ஏதாவது பேசுங்க மக்கள்கிட்ட. நானும் என் பேத்தியும் இன்றைக்கி வந்துட்டு பல்லாங்குழி விளாட்றோம், ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு ஏதாவது பேசுங்க. நான் சொல்லி கொடுத்து பேச சொல்கிற மாதிரி இருக்குது. நல்லா பார்த்து சொல்லுங்க. நீங்கள் சூப்பர். சரி அந்த காலத்துலலாம் வந்துட்டு யார் டிவி கேமுன்னு விளையாண்டா, இந்த மாதிரி வந்து விளையாட்டுகள் தான் வந்துட்டு விளையாடுவாங்க தாத்தா பாட்டி அப்பத்தா கூடலாம். இப்போ இன்றைக்கி அதே தான் என் பொண்ணு செய்கிறா. இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எப்படி தண்ணிலாம் சுண்டி வதங்கி எவ்வளோ சூப்பராக கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பரை முணுக்கி போட்டு இல்லைன்னா பெப்பர் தூள் போட்டு கொஞ்சம் போல் வந்துட்டு அந்த கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பராக எம்மியான சிக்கன் நமக்கு ரெடி ஆயிரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கோழியோட தோல் அதை வச்சு ஒரு கிரேவி நல்ல எம்மியான எண்ணெய் மிதக்க இந்த இது நாங்கள் சாப்பிட மாட்டோம், அது எங்கள் அத்தை அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவங்க சாப்பிடுவாங்க. சுட சுட வெள்ளை சாதம், அதுக்கப்புறம் பாகக்காய் பொரியல் அதாவது மசாலா, அதுக்கப்புறம் வந்துட்டு பழைய மீன் குழம்பு. இது இன்றைக்கி சாம்பார், அதாவது சௌ முருங்கைக்காய் போட்டு சாம்பார், கோழி வறுவல். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்சு. அதுக்கப்புறம் பாவக்காய் காலையில் செஞ்ச பாவக்காய் இருந்தது, ஸோ அதுதான் சாதம் போட்டு அதில் வந்துட்டு முருங்கைக்காய் காயெல்லாம் போட்டு சாம்பார் ஊற்றி அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் எடுத்து வச்சு பழைய மீன் குழம்பு வேணாலும் இருக்குது, நாங்கள் இன்றைக்கி சாம்பார் வச்சனால சாம்பாரே சாப்பிட்டாச்சு. அடுத்து பாவக்காய் எடுத்து வச்சு அந்த சாம்பார் சோத்துக்கும் இந்த சிக்கன் அதாவது இந்த சாம்பார் சோத்துக்கும் இந்த சிக்கனோட பட்டர் சிக்கனுக்கும் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குங்க. ரச சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் ரசமும் வச்சுருந்தோம். ஸோ வந்துட்டு ஆனால் நான் இன்றைக்கி சாம்பார் ஊற்றி இந்த சிக்கன் வச்சு தான் சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் எங்கள் அத்தையை வந்துட்டு நான் யூடியூப்பில் வந்துட்டு அதில் பேச சொன்னேன். அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு பேசியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் போய் இது ஹேர்லாம் சாப்பிட்டு ஒரு 2 hours கழித்து போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் அந்த ஹேர் வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணோம் பாருங்கள், அந்த 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 சக்கை அந்த இது அது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அது நல்லா தலை காஞ்சதுக்கப்புறம் அதுவே வந்துட்டு கொட்டிடும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு அதை நல்லா தலையெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நல்லா சீவி இருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக அப்படியே ஷைனிங்காக இருக்குது ஹேரும். அந்த சக்கை மாதிரி இருந்தது பாருங்கள் குளிச்சுட்டு வந்தனோட, அதெல்லாம் வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் போயிடுச்சு. இப்போ ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நீங்களும் உங்களுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். இது ஹேர் க்ரோத்துக்கும் நல்லாயிருக்கும், ஹேருக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஹேர் பேக் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.